பெண்கள் அப்படியே பாடு செஞ்சுட்டு பேருக்கும் பூத்தட்டு வருது, பால் கூட வருது, வழி விட்டு இருங்க. தானாக கட்டுவாங்க. அதனால பெண்கள் ஆண்கள் கொஞ்சம் அறிஞ்சு நமது பெண்கள் நமது ஆட்டநாடு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியுள்ளார்கள். இது போன்று பால் கூட செலுத்தின உள்ள வரணும். ஐயா 1000 மட்டும். ஆமா, அப்பா ராஜா வரலாம். மேல அபிஷேகம் நடக்க மற்றவர்களுக்கு சேலம். ஆமா, முழு டி ஷர்ட் கூட கொஞ்சம் ஒதுங்கி நிலுங்கய்யா. முருகா பின்னாடி கொஞ்சம் ஐயா, அம்மா கொஞ்சம். அனைத்து தாய்மார்களும் முருகக் கடவுளின் சித்தர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை வணங்கி செல்லுமாக வழங்குமாறு அன்போடு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தென்னாட்டு தலைநகரமாக விளங்கும் முதுகுளத்தூர் மாநகரில் ஆப்பநாடு மறவர் சங்கத்தின் சார்பில் இன்றைய தலைவர் டாக்டர் அருமை தம்பி ராம்குமார் அவர்கள் தலைமையிலே தேவேந்திர சைவ மதத்திற்கு பெரும் புகழ் சேர்ந்த மதுரை ஆதீனம் அவர்களுடைய தலைமையிலே சேதுபதி சீலியின் செல்லப்பிள்ளை ராமநாதபுரம் ராஜா அவர்கள் முன்னிலையிலும் இங்கே வெகு விமர்சையாக தெய்வீக திருமகன் திருப்பெருந்திரு தேவர் அவர்களுக்கு மிக சிறப்பான முறையிலே அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு சிறப்பான வருகை புரிந்து நமது தெய்வீக திருமகன் திருப்பெருந்திரு தேவர்களுடைய அந்த மோட்டரை போட்டு விடுங்க, மோட்டரை போட்டு விடுங்க. மக்கள் அனைவரும் திரளாது தாய்மாரியா கொலை விடுங்க. அபிஷேகம் பண்ணும்போது கண்டு கழிக்குமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா, தெய்வீக திருமாலுக்கு அரோகரா, பசுமன் சித்தருக்கு அரோகரா. பார்த்திருப்போம், இது போன்ற ஒரு சித்தர் அபிஷேகத்தை நாம் எங்கும் பார்த்திருக்க மாட்டோம். உண்மையான சித்தர் என்பது என்ன வேண்டுதல் வைக்கிறீர்களோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். கூறிய மருமகன் டாக்டர் ராம்குமார் MBBS MS அவர்களையும் MAPL அவர்களையும் அபிஷேகம் நடைபெற உள்ளதால் ஆப்பநாடு மரோ சங்க செயலாளர் அன்பு கூறிய அன்பு அண்ணன் சொக்கலிங்கம் நமது சங்க பொருளாளர் அவர்களையும் நமது மன்னர் நாகநாத சேதுபதி அவர்களையும் செண்டா மேளவாப்பா, செண்டா மேளங்களா சார்பாக மீண்டும் மீண்டும் வருகை வரவேற்கிறோம். நடைபெற உள்ளது. திரளாக கலந்து கொண்டு எம்பெருமான் பசுமன் முத்துராமலிங்க தேவரின் அருள் பெற்று செல்லும்படி அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். அடுத்ததாக பால் அபிஷேகம் கீழே வந்து பாலை ஊற்றி விடுங்கப்பா. பால் வந்தா ஊற்றி விடுங்கப்பா. குமரன் சேதுபதி மாமா அவர்களின் தவ புதல்வன் இளைய ராஜா நாகேந்திர சேதுபதி அவர்களை ஆப்பநாடு மரவர் சங்கம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். சாயல்குடி ஜமீன்தார் தாத்தா சிவஞான பாண்டியன் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் இந்த தருணத்தில் வருக வருக என தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆப்பநாடு மரவர் சங்கத்தின் ஸ்தாபகரும் நமது ஆப்பநாடு மரவர் சங்கத்திற்கான கட்டிட இடம் மற்றும் தேவர் சிலைக்கான ஸ்தாபகர் குடும்பத்தாரான இளஞ்சம்பூர் முதலாளி ரத்தினவேல் சாமி தாத்தா அவர்களின் குடும்பத்தாரையும் இந்த தருணத்தில் வருக வருக என வரவேற்க கடமைப்பட்டுள்ளோம். இங்கே வந்திருக்கக்கூடிய
அனைத்து கிராம பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அனைவரையும் எங்கள் இருகரம் கூப்பி உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். ராமநாதபுரம் சமஸ்தானம் மாட்சிமையை தாங்கிய மன்னர் மாமா குமரன் சேதுபதி அவர்களின் தவ புதல்வன் இளைய ராஜா நாகேந்திர சேதுபதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஆப்பநாடு மரவர் சங்க ஸ்தாபகரும் நமது தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சிலையை நிறுவிய சண்டை மேளம் தமிழ்மார் கூப்பிடுறாங்க, போங்க சண்டை மேளம். தன்னானே தன்னனாதீனம் தன்னானே தனம் தன்னனாதீனம் தன்னானே தன்னனாதீனம் தன்னானே தனம் தன்னனாதீனம் தன்னானே தன்னனாதீனம் தன்னானே தனம் தன்னனாதீனம் தன்னானே நாலு சமுக்கான மேடையிலே அம்மா நாட்டு வர்க்க கூட்டத்திலே நாலு சமுக்கான மேடையிலே நம்ம அபிஷேகங்களும் முடிந்த நிலையில் முக்கிய நிர்வாகிகளும் அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவது மாலையாக ஆப்பநாட்டு மரவர் சங்கத்தின் ஸ்தாபகர் மரியாதைக்குரிய மாலையை ஆப்பநாடு மரவர் சங்க தலைவரும் முக்கிய நிர்வாகிகளும் அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சாமி தேவர்களின் நினைவாக இளஞ்சமூர் கிராமம் இரண்டாவது மாலையை அணிவிக்குமாறும், மூன்றாவது மாலையாக ராமநாதபுர ஆட்சி தாங்கிய சமஸ்தானத்தின் மகாராஜா அவர்கள் தங்களது மாலையை செலுத்தியும் சங்கத்தின் சார்பாக ஆப்பாடு மாணவர் சங்க தலைவரும் முக்கிய நிர்வாகிகளும் மாலை அணிவித்து மரியாதை செய்கின்றனர். திருப்பெரும் தேவர் அவர்களுக்கு இந்த மரவர் சங்கத்தினுடைய ஸ்தாபகர் ரத்தினசாமி தேவர் சார்பாக இளஞ்சமூர் கிராமத்தில் சார்பில் இப்பொழுது மலர் மாலை அறிவிக்கப்படுகிறது. அந்த கிராமத்திற்கு ஆப்பநாடு மரவர் சங்கத்தின் சார்பில் நன்றியையும் மரியாதையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆட்சி மேதாங்கிய நாகேந்திர சேதுபதி அவருடைய மாலையும் சேர்ந்து மரியாதை செய்வார் என்பதை ராஜா சார்பாக முக்கிய நிர்வாகிகளும் சேர்ந்து அந்த தேர் எடுத்துட்டு போனோம். தம்பிமார்கள் போய் கரெக்டா முருகன் கோயில் நிப்பாட்டிடணும்.